ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 30 அண்ட் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரஷ்ய எண்ணெயை வாங்கும் இந்தியா சீனா மீது எத்தனை சதவீத கூடுதல் வரி விதிக்க கோரும் புதிய மசோதா அமெரிக்க செனட் சபையின் நடைமுறை வாக்கெடுப்பில் நடைமுறைசார் வாக்கெடுப்பு என்ற முறையில் நிறைவேறியுள்ளது. அப்படின்னு பார்த்தோம்னா 100% கூடுதல் வரி விதிக்க கோரும் புதிய மசோதாவை தான் நடைசார் வாக்கெடுப்பு அப்படின்ற முறையில் நிறைவேற்றியிருக்காங்க. தற்போது செனட் சபையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பிறகு பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்பு நடக்கும். இந்த 2 சபைகளிலும் பெரும்பான்மையுடன் இந்த மசோதா நிறைவேற வேண்டும். அதன் பின்னர் இந்த மசோதா அதிபர் டொனால்டு டிரம்பின் ஒப்புதலுக்கு செல்லும். இதைத் தொடர்ந்து அவர் அனுமதி வழங்கும் பட்சத்தில் வரி விதிப்பு தொடங்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, சீனா, ஸ்லோவக்கியா, ஹங்கேரி, அஜர்பைஜான். இந்த 5 நாடுகள் தான் இந்த வரி விதிப்பால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 100% வரி அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய வரி. அந்த வரி இப்போ ஃபர்ஸ்ட் நடைமுறைசார் வாக்கெடுப்பில் வின் பண்ணியாச்சு. அடுத்து பிரதிநிதிகள் சபையில், அதாவது செனட் சபையில் ஒப்புதல் வழங்கிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு பிரதிநிதிகள் சபையில் ஒப்புதல் வழங்கணும். அங்கேயும் ஒப்புதல் வழங்கிட்டாங்க, பெரும்பான்மையுடன் இந்த மசோதா நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதிபர்கிட்ட கொண்டு போவாங்க. அதிபர்கிட்ட கொண்டு போயிட்டா இது என்னவா மாறிடும்? சட்டமாக மாறிடும். இப்போ தான் அது மசோதா அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் சட்டமாக மாறிடும். சட்டமாக மாறிடுச்சுன்னா இந்தியா, சீனா, ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, அஜர்பைஜான் இந்த 5 நாடுகளுக்கும் அதிக வரி விதிப்பு செல்லுபடி ஆகும். அடுத்து பிளான்ஸ் பேஸ் இணையதளத்தை பிளான்ஸ் பேஸ் 2.0 ஆக தரம் உயர்த்தவும் ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரள மாநிலம் தான் பிளான்ஸ் பேஸ் அப்படின்றத ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது அனைத்து அரசு மூலதன திட்டங்களையும் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 100 ஆண்டுகள் வரை வாழும் இந்திய கருப்பு ஆமை, இந்திய ஃப்ளாப் ஷெல் ஆமைகளின் வாழ்விடமாக உள்ளது எந்த ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமிரபரணி ஆறு தான் இருக்கு. ஏன்னா இப்போ அதில் நிறைய இந்த அஸ்தி கரைக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி நிறைய இந்த உடைகள்லாம் அங்கேயே போடுறதுனால, அந்த தண்ணியிலே கரைச்சிடுறதுனால, ஃபஸ்ட்டுலாம் நம்ம முன்னோர்கள்லாம் காட்டன் துணியாக கரைச்சாங்க. அப்போ அது பெருசாக எஃபெக்ட் ஆகலை. இப்போ அந்த பாலிஸ்டர் துணியாக அதெல்லாம் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா, டன் கணக்கில் நிறைய துணிகள்லாம் அங்கே சேருது. அந்த துணிகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஆறுல வாழ்விடமாக இருக்கிற இந்த கருப்பு ஆமை, இந்திய ஃப்ளாப் ஷெல் ஆமைகளினுடைய வாழ்விடமாக இருக்கிறது இந்த தாமிரபரணி தான். இந்த மாதிரியான இனங்கள்லாம் அழிக்குது அப்படின்ட்டு சொல்லி இப்போ அந்த இடத்துல துணிகள்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்னினோ என்பது பொதுவாக எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது? 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உயரும் போது அது தீவிர எல்னினோவாக கருதப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தற்போது இதற்காக தான் பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. எதற்காக பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்னினோ பாதிப்பை கண்காணிக்கிறதுக்காக தான் பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. அடுத்து, நாட்டினுடைய குறைந்த சொத்துடைய முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா அப்படின்றவர் தான் குறைந்த சொத்துடைய முதல்வர்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. எவ்வளோ சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா 55.24 லட்சம் மட்டும்தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. 2வது இடத்துல மேற்கு வங்கத்தினுடைய முதல்வரான சுவேந்து அதிகாரி அப்படின்றவர் 85.87 லட்சம் தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, எல்லை கண்காணிப்பு, பாதுகாப்பு, தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்தை பலப்படுத்துவதற்காக திபெத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகில் ட்ரோன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை எந்த நாடு நிறுவியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, சீன நாடு தான் நிறுவியிருக்கு. எல்லை கண்காணிப்பு, பாதுகாப்பு, தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்தை பலப்படுத்துவதற்காக திபெத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகில் ட்ரோன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை சீன நாடு தான் நிறுவியிருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் எந்த சீனியர் பேட்ஸ்மேன் தெரிவித்துள்ளார்? அஜிங்கிய ரஹானே அப்படின்றவர் தான் தெரிவிச்சிருக்காரு. இவருக்கு வயது 38 வயது. ஓய்வு பெறுவதாக இந்திய அணியினுடைய எந்த சீனியர் பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஹானே அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா, பெல்ஜியத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடரில் எந்த நிற உடையில் களமிறங்குகிறது இந்திய ஹாக்கி அணிகள்? நம்ம ஆல்ரெடி ஹாக்கி டீம்லாம் பார்த்தோம்னா ப்ளூ கலர் டிஷர்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா காவி நிறத்தில் ஃபர்ஸ்ட் டைம் களமிறங்க போகிறாங்க. காவி நிறம் அப்படின்றது துணிவு, தியாகம் மற்றும் தேசிய பெருமையினுடைய அடையாளத்தை குறிக்கிறதா சொல்கிறாங்க. சீருடையில் மண்டலா கலை பாணியிலான வடிவங்கள்லாம் இடம்பெற்றுள்ளன. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அடர் நீல நிற கோடுகள் நாட்டின்
வளர்ச்சி, அமைதி மற்றும் இலக்கை நோக்கிய கவனத்தை குறிக்கும் அசோக சக்கரத்தை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சீருடையினுடைய நெஞ்சு பகுதியில் இடம்பெற்றுள்ள வரைபடம் வலிமை, ஒற்றுமை மற்றும் வேகம் ஆகியவற்றை குறிக்கும் சுதர்சன சக்கரத்தினுடைய நவீன வடிவமைப்பாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தோள்பட்டை மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் மூவர்ண கோடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சீருடையினுடைய முன்பகுதியில் இந்தியா என்ற வார்த்தை நளினமான தேவநாகரி எழுத்துருவில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் மொழியியல் மற்றும் பண்பாட்டு பன்முகத்தன்மையை கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காவி நிறத்துல வந்து ஹாக்கி டீம் வந்து களம் இறங்குறாங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா எதை பத்தி கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டி பாரா தடகளத்தில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னா இந்திய வீரர் திலீப் மஹது அப்படின்றவர் தான் வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டி பாரா தடகளத்தில் தங்கம் வென்றிருக்காரு. நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்றவர் தான் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.